நினைக்கிறாப்புல சிக்கலானது இல்லைங்க. நாமடா சாதாரணமான சிக்கல இடியாப்ப சிக்கலாக்கி இட்லிக்கு பொடியா வரும். உள்ளத நான் சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. உள்ளத நான் சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. உண்டு வாசங்க. எதிரி யாரும் நமக்கு இல்ல, அன்பா வாழுங்க. நீங்க கவலைப்பட்டு நடந்தது என்ன ஐயா கூறுங்க. ஐயா ஐயா கூறுங்க. வாழ்க்கையில பொருளை தேடி அலைஞ்சிடாதீங்க, வந்த வாழ்க்கையோட பொருளை தேட மறந்திடாதீங்க. உள்ளத நான் சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. பணத்துக்காக பாதி பேரு தன்னை இழக்கிறான், நம்ம இனத்துக்காக மீதி பேரு செத்து பொழைக்கிறான். ஐயோ செத்து பொழைக்கிறான். காதலால பாதி பேரு கண்ண கசக்குறான், அதே காதலால மீதி பேரு மண்ண ஜெயிக்கிறான். நித்தம் மண்ண ஜெயிக்கிறான். பாசந்தானே பாசந்தானே பாதி பேரை படாபடுத்துது, அதே பாசந்தானே மீதி பேரை ஓடா உடைக்குது. இருப்பதெல்லாம் பொதுவானா இல்ல தலைவலி, இதுக்கு எல்லாம் காண வேணும் இப்போ புது வழி. நான் சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. அடுத்த வேளை சோறு இல்ல ஏழை வீட்டுல, அணுகுண்டுதானே வெடிக்கிறாங்க நம்ம நாட்டுல. ஐயோ நம்ம நாட்டுல. வேலை செஞ்ச ஆளுக்கு தான் இல்ல சம்பளம், வெட்டி வேலை செய்ய கொடுக்குறாங்க நல்லா கிம்பளம். ரொம்ப நல்லா கிம்பளம். பாம்பு போல பாம்பு போல தலைவாசி நம்மள கொத்துது, அத நினைச்சாலே பூமி போல தலையை சுத்துது. பொறுத்ததெல்லாம் போதும்னா இல்ல கலவரம், இது வெறுப்பில் வந்த வார்த்தை இல்ல ஊரு நிலவரம். உள்ளத நான் சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. சக்தி, அப்பா. என்னம்மா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? என்ன மணி, நானே லேட்டா எழுந்துட்டேன்னு சங்கடப்பட்டு இருக்கேன்.
நீ எழுந்திருக்கும் போது என்ன எழுப்பி விட வேண்டியதானே? ஏன்பா தினமும் நீங்க தானே முதல்ல எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்றீங்க. இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டீங்க, அதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க. போங்கப்பா, போய் முகம் கழுவிட்டு வாங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சக்தி, அப்பா இந்தங்க காஃபி. லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு டிஃபனுக்கு வெந்தய கஞ்சின்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அது நீங்க தான் செய்யணும். அதுல நீங்க தானே எக்ஸ்பர்ட். சாரிம்மா, கிச்சன்ல உன்னை தனியா கஷ்டப்பட விட்டேன். அது அசந்து தூங்கிட்டேன். ஆமா, அந்த அலாரம் ஏன் லேட் அடிச்சது? கடிகாரம் வேலை செய்யுதுல்ல? கடிகாரத்தோட தப்பு இல்லப்பா, உங்க கடைக்குட்டி பொண்ணு நிலாவோட குறும்பு. அவதான் டைமை மாத்தி வச்சிருப்பா. ஓஹோ, நினைச்சேன் அவ பொறுப்பா நான் டயத்தை செட் பண்றேன்னு கடிகாரத்தை என்கிட்ட இருந்து வாங்கும் போதே நான் உசாரா இருந்திருக்கணும். சரி, நீ அவங்களை எழுப்பு, நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. நிலா, திலீபன், ஏ நிலா, திலீபன், எந்திரிங்க. இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? டைம் ஆச்சுல்ல. அக்கா ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். அவ இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 5 நிமிஷம்க்கா. இப்ப நீங்க மரியாதையா எந்திரிக்க போறீங்களா இல்லையா? அக்கா காலையில எழுந்திருக்கிறதுல என்னக்கா மரியாதை வேண்டியிருக்கு? நிம்மதியா தூங்க விடுக்கா. இப்படியெல்லாம் எழுப்பினா நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. இருங்க வரேன். ஏய், இப்ப நான் 3 எண்றதுக்குள்ள 2 பேரும் எந்திரிக்கல, பக்கெட் தண்ணிய மேல ஊத்திடுவேன். அக்கா என்றது தான் என்ற ஒரு 500 வரைக்கும் பொறுமையா என்னக்கா. கொழுப்படி உனக்கு. நான் ஊத்த மாட்டேன்னு நினைச்சிட்டியா? இப்ப பாரு, 1 2 3. தண்ணி எடுத்துட்டு அப்பா வண்டியை ரோட்ல ஓட்டுறாரா சேத்துல ஓட்டுறாரா? எவ்வளவு சகதியா இருக்கு. ஏய் தண்ணி எடுத்துட்டு வா. ஏய் லூசு, ஒழுங்கா ஊத்துறி. நீ முதல்ல ஒழுங்கா தேய்டா. பாரு கஞ்சி சூடா இருக்குப்பா, ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடு. சரிங்கப்பா. சக்தி, அப்பா அந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுமா. இந்தங்கப்பா. சக்தி, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்கு ஏதோ பணம் கட்டணும்னு சொன்னல? இன்னைக்கு 10:30 to 12 ராவு காலம். அதுக்கு முன்னாடியே ஆஸ்பத்திரியில பர்மிஷன் போட்டு போய் கட்டிட்டு வந்துரு. சரிங்கப்பா. நீலா, அப்பா துண்ட கொடு. உன் ஃப்ரெண்ட் அனுவோட அப்பா ஏதோ வர சொன்னதா சொன்னில்ல? ஆமாப்பா. பத்திரிக்கையில ப்ராஜெக்ட் விஷயமா மறக்காம போய் பாத்துரு. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. பாவம் பத்திரிக்கை உலகம் குறைச்சு போட்ட விட்டுற. நீ வேற ஏதாவது பாரு. ஏய், இந்த பத்திரிகை உலகத்துலயும் எத்தனை பொண்ணுங்க கலக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அதெல்லாம் அறிவு சம்பந்தமான விஷயம். உனக்கு இருக்கிற மூளையோ கிராம் கணக்கு, எனக்கு கிலோ கணக்கு. உன் மூளையில வெறும் களிமண் தானடா இருக்கு. பாருங்கப்பா. சரி சரி, அதை விடு. இத பாரு, நீ ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல? ஆமாங்கப்பா. மறக்காம அட்டெண்ட் பண்ணிடு. சரிங்கப்பா. அதெல்லாம் அவன் மறக்க மாட்டான்ப்பா. 58 வயசு வரைக்கும் வெறும் இன்டர்வியூ மட்டுமே அட்டெண்ட் பண்ணி ரிட்டையர்ட் ஆகலாம் பிளான் பண்ணியே இருக்கான். ஏய் வேணாம். அழுதுருவியா? சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடா இது சின்ன புள்ளத்தனமா? இரு. இந்தா, இன்னைக்கு உன் செலவுக்கு 25 ரூபா. இல்ல வேணாம்ப்பா. ஏன்பா கம்மியா இருக்குன்னு நினைக்கிறியா? சே அப்படிலாம் இல்லப்பா. நான் இனிமே உங்ககிட்ட இருந்து எப்பவுமே 25 ரூபா வாங்க மாட்டேன்ப்பா. இல்லப்பா, வசதியா இருக்கிறவங்க பசங்க செலவுக்கு 500 1000 கொடுக்கலாம். ஆனா என்னால இவ்வளவுதான்ப்பா முடியும். சே என்னப்பா எப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்கப்பா. டேய் கேடி, இதுக்குதான் இவ்ளோ பில்டப் கொடுத்தியா? அப்பா இவனுக்கு 500 ரூபாய் இல்லப்பா, 5 பைசா கூட கொடுக்காதீங்க. அப்பா இந்த 500 ரூபா தான் நான் உங்ககிட்ட வாங்குற கடைசி பணமா இருக்கும். இன்னைக்கு நான் எப்படியும் வேலைக்கு சேர்ந்துரும்பா.
வேலைக்கா? 500 ரூபா வச்சு எப்படிப்பா வேலைக்கு சேர போற? அதானே 500 ரூபாய் லஞ்சமா கொடுத்தா யார் வேலை கொடுப்பா? அதெல்லாம் இப்போ கேட்காதீங்கக்கா, நான் சாயங்காலம் வந்து சொல்கிறேன்ப்பா. நீ எந்த நம்பிக்கையில சொல்றேன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா என் பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்தாப்பா. தேங்க்ஸ்ப்பா. டேய் இன்னைக்கு நீ வேலையோட வரல, ராத்திரி தெருவுல தான் நிக்கணும். வேலையோட வந்துட்டா நீ போய் தெருவில் நிற்கிறியா? ஐயோ தயவுசெய்து இது நிறுத்துங்க. இந்த தர்க்கமே வேண்டாம். ஏன்னா இதுல யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் வெளில நிக்க போறது என் பிள்ளைங்க தான். அது வேண்டாம், புரியுதா? சரிங்கப்பா. சண்டை போடாத. சரிங்கப்பா. பத்திரமா போயிட்டு வா. ம். பரமா. சரிங்கப்பா. ஆட்டோ ஆட்டோ, எங்க சார் போனோம்? மடிப்பாக்க எக்ஸ்டென்ஷன் வரீங்களா? போலாம், உட்காருங்க சார். 250 ரூபாய் இவ்வளவு சார். ஜாஸ்தியா கேக்குற, கொஞ்சம் இல்ல குறைச்சுக்கோ. சார், அது கம்மியெல்லாம் முடியாது சார், என்னால வர முடியாது சார். கொஞ்சம் இல்லைங்க சார், குறைச்சுக்கப்பா. முடியாது சார். சரி போ. ஆட்டோ ஆட்டோ, மடிப்பாக்க எக்ஸ்டென்ஷன் வரீங்களா? உட்காருங்க சார். போலாம், வண்டி எடுங்க. 1 மணி நேரமா நின்றுட்டு இருக்காங்க. மடிப்பாக்கன்னு சொன்னதும் உங்க ஆளுங்க யாருமே வர மாட்டேன்றாங்க. அப்படியே வந்தாலும் 200 கூட 300 கூடன்னு அநியாயமா கேக்குறாங்க. எல்லா ஆட்டோக்காரங்களும் அப்படி தப்பா நடந்துக்க மாட்டாங்க சார். சிலர் தப்பா நடந்துப்பாங்க. தப்பானவங்க எந்த தொழில இல்ல சொல்லுங்க. உங்க ஆளுங்களை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களே. இடத்த சொன்னதும் மீட்டரை போட்ட ஆள் நீங்க தான். சென்னையில மீட்டர் போடுற பழக்கம் இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒழுங்கா மீட்டரை போட்டுட்டு கஸ்டமர் சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் விட்டாலே நல்ல வருமானம் வரும். 20 வருஷமா இப்படிதான் சார் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நல்லா தானே இருக்கேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க பேர் என்ன? சிவநேசன் சார். ஓ, சிவனேசன். செய்யற வேலையில கிடைக்கிற வருமானத்துல திருப்தி அடைகிற மனுஷங்க ரொம்ப கம்மி. போதும்னு நினைக்கிற மனசு ரொம்ப அபூர்வம். அது உங்களுக்கு வாச்சிருக்கு சார். நான் சாதாரணமான ஆள் சார். ஆனா உங்களுக்கு அது அபூர்வமா தெரியுது. நான் என் தொழிலை மதிக்கிறேன் சார். ஏன்னா ஒன்றும் இல்லாத என்ன ஒரு மனுஷனை ஆக்குனதே இந்த ஆட்டோ தான். இந்த வண்டியை ஓட்டி தான் என் 3 பிள்ளைங்களையும் வளர்த்து படிக்க வச்சிருக்கேன். என் குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்டிருக்கு சார். உங்க பசங்க என்ன பண்றாங்க? 3 பசங்க. மூத்தவ பொண்ணு, பேரு சக்தி. +2ல நிறைய மார்க் வாங்கினா. நினைச்சிருந்தா மெடிக்கல் இன்ஜினியரிங்னு போயிருக்கலாம். ஆனால் முடியவே முடியாது. இனிமேலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டா. அதனால நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறான். ஓ, அடுத்தது பையன் திலீபன். அவன் MCA முடிச்சிருக்கான். வேலை தேடிட்டு இருக்கான். ம். கடைக்குட்டி நிலா. அவ ஜெர்னலிசம் படிச்சுட்டு இருக்கா. பத்திரிக்கையில் வேலை பார்க்கணுமா. ஆமா, உங்க மனைவி? அவங்க இல்லை சார். பசங்க சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க. ஓ, 3 பிள்ளைங்களை நீங்க தான் வளர்த்தீங்களா? ஆமாம் சார். தாய் இல்லாத பிள்ளைங்க தருதலையா போகும்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கிறீங்க. பெரிய விஷயம் சார். இதை வேற மாதிரி கூட சொல்லலாம் சார். என் பிள்ளைங்க தான் என்ன நல்ல அப்பாவா ஆக்கியிருக்காங்க. இதுதான் சார் உண்மை. லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க அமையும். பொறுப்பு தெரிஞ்சு கஷ்டம் புரிஞ்சு வளர்ந்தவங்க. புடவை வாங்கி கொடு, நகை வாங்கி கொடுன்னு பார்த்தது எல்லாத்தையும் கேட்குற பழக்கம் என் பொண்ணுங்களுக்கும் இல்லை. என் பையனும் அப்படிதான். ஏன் சொல்றேன்னா, ஊர் உலகத்துல பசங்க வளர்றத பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. அதாவது அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்குது. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற வருமானம் தான். ஆனா அளந்து தான் செலவு பண்ணுவேன். எதையும் வீண் பண்ணக்கூடாதுன்னு என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காசை சேர்க்கறது முக்கியம் இல்லைங்களா? பசங்களுக்காக ஒரு வீடும் கட்டியிருக்கேன் சார். ஆட்டோ ஓட்டி மெட்ராஸ்ல வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? முடியும் சார். நேர்மையா உழைச்சா எதுவும் முடியும்.
சின்ன வயசுல இருந்து எவ்வளோ வாடகை வீடுகளை மாத்திருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கஷ்டம். என் பிள்ளைங்க எப்பவும் முகம் சுளிச்சதே கிடையாது. எனக்கு என்ன சார், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், மூணும் ஆசைப்பட்ட வேலையில உட்காரணும், கை நிறைய சம்பாதிக்கணும். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டோம், வாழ்நாள் பூராவும் கஷ்டம்தானான்னு அழுத்துக்காம இனிமேலாவது வசதியா நல்லா வாழணும். அதுதான் சார் என் ஆசை. உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல சிவனேசன். உங்களை அப்பாவை அடைய அந்த பிள்ளைங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்லைங்க சார், இப்படி பொறுப்பு தெரிஞ்ச பிள்ளைங்களை அடையறதுக்கு நான் தான் சார் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கும் 2 பசங்க இருக்கிறாங்க. ஆனா உங்க பிள்ளைங்க பத்தி உங்களுக்கு இருக்கிற திருப்தி என் பிள்ளைங்க மேல எனக்கு இல்லை. சரியா படிக்கிறது இல்லை, ஊரை சுத்துதுங்க, அவங்கள கண்டாலே எரிச்சலா தான் வரும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட அதுங்க ஜாதகத்தை கொடுத்து எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை நான் உங்களை மாதிரி நல்ல தகப்பனா இல்லையோன்னு இப்போ தோணுது. ஐயோ சார், நீங்க பெரியவங்க, என்ன போய் பெருசா பேசிக்கிட்டு. நான் சாதாரண ஆள் சார். இந்த இடம் தாங்க, அப்படியே லெஃப்ட்ல திரும்பிடுங்க. அப்படியே உள்ள போய் நிறுத்திக்கங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சிவனேசன் சார், முடிஞ்சா கிளம்பலாமா? நீங்களும் உள்ள வாங்க, ஜோசியம் பார்க்கலாம். சார் நான் எதுக்கு சார்? என்னது, சிட்டிலே இவர் பெரிய ஜோசியர். பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, சினிமாக்காரங்க, பிசினஸ் மேக்னெட்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட தான் வந்து ஜோசியம் பார்க்கறாங்க. நீங்களும் வந்து பாருங்களேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்படி சொல்லாதீங்க, இவர் தான் எங்க ஃபேமிலி ஜோசியர். பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களை பத்தியும் உங்க பிள்ளைங்களை பத்தியும் நான் சொன்னேன். அவர் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்க, வந்து உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இப்ப அதெல்லாம் வேண்டாம் சார். என்ன இப்படி தயங்குறீங்க? இந்த பாருங்க, மூளைக்கு மூளை முளைச்சிருக்கிற திடீர் ஜோசியக்காரங்க மாதிரி இல்லை இவரு. பெரிய ஆளுங்க. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்ற மாதிரி இல்ல, சாமி சொல்ற மாதிரி அப்படியே பொலிச்சிரும். 30 வருஷமா நான் இவர்கிட்ட தாங்க பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் அவர் சொன்னது எதுவும் நடக்காம போனதே இல்லை. இல்ல சார். அட வாங்க போலாம். ஜோசியரே, நான் சொன்னேனே, இவர் தான் இந்த சிவனேசன். வணக்கம் இவர் சார். ஆட்டோல தான் நான் வந்தேன். உட்காருங்க தம்பி. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த கிருஷ்ணமூர்த்தி எனக்கு 30 வருஷமா பழக்கம். அவர் பிள்ளைங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்துட்டு வந்ததுலேருந்து உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு. அதனால தான் உன்னை உள்ள வர சொன்னேன். ஜோசியரே, இவர் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க பசங்க ஜாதகம் வச்சிருக்கீங்களா? இல்ல சார், அது இப்ப கொண்டு வரல. நான் வேணா இன்னொரு நாள் வந்து பாக்குறேன். பரவாயில்ல சிவனேசன், அவங்க பிறந்த தேதி, நட்சத்திரம், நேரம் அதை மட்டும் சொல்லுங்க, அவருக்கு அதுவே போதும். இப்போ எதுவும் சரியா ஞாபகம் இல்லை. என்னங்க இது, யாருக்காவது பிள்ளைங்க பிறந்த நாள் மறந்து போகுமா? எதுக்குங்க இதெல்லாம்? நான் தான் வேண்டாம் சொன்னேனே. நான் கிளம்புறேன். நில்லுங்க சிவனேசன், ஐயாவே உங்களை கூப்பிட்டுருக்காருன்னா அது நீங்க செஞ்ச அதிர்ஷ்டம். சரி, உங்க பிறந்த தேதி நட்சத்திரத்தை மட்டுமா சொல்லுங்க. அதை வச்சு உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை என்னால சொல்ல முடியும். எட்டு 6/1966 ஆயில்ய நட்சத்திரம். எந்த நேரம் பிறந்தீங்க தெரியுமா? மதியம் 12:15 மணிக்கு.
நீங்க சொன்ன தேதி நேரம் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது ஏன் கணக்குப்படி உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? இவருக்கு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. 3 பேரும் இவர் கூட தான் இருக்காங்க. மனைவி காலமாயிட்டாங்க. அது அவரே சொன்னாருங்க. சார் நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். சிவனேசன் ஒரு நிமிஷம். ஏங்க இப்படி சொல்றீங்க? வர வழி முழுக்க அவர் பிள்ளைகளை பத்தி தான் பேசிட்டு வந்தாரு. இப்படி ஒரு அப்பனா நான் இல்லையேன்னு நானே ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அதை சொல்லித்தானே உங்ககிட்ட அவரை கூப்பிட்டு வந்தேன். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே, இவர் மனசு எவ்வளவு பாடுபடும். ஜோசியம் எனக்கு தெய்வம் மாதிரி. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் கணிச்சது தப்புனா ஒண்ணு இவர் என்கிட்ட சொன்ன விவரம் தப்பா இருக்கணும், இல்லனா இவர் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க பேசுனது திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சக்தி? 4 வருஷம் நர்ஸா இருந்துட்டா ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நினைப்பா? முதல்ல